ஓம் நம சிவாய. அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மகா சிவராத்திரி நாள். இந்த நாளில் நம்ம சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மந்திர பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பிணிகள் இது எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஒரு நாள்னால் இந்த மகா சிவராத்திரி நாள் தாங்க. அப்படிப்பட்ட இந்த நாளில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு மந்திரமானது நமக்கு சிவநாமத்தை 2000 முறை ஜெபித்த பலன் கிடைச்சிச்சுன்னா அந்த ஒரு மந்திரம் அப்போ எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம், அதுவும் தமிழ் மந்திரம். அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய 7 தலைமுறையினர் செய்த பாவங்களை கூட நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மந்திரங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இதை நீங்கள் நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, விரதங்கள் இருந்தாலும் சரி, இல்லை கோவிலுக்கு போயிருக்கீங்க, வேறு ஏதாவது கோவிலில் இன்றைக்கி 4 கால பூஜைகள் கலந்துக்கிறீங்க, இல்லை பகல் பொழுதில் எங்கேயாவது கோவிலுக்கு போயிருக்கீங்க, அப்படி கோவிலில் போய் உட்காந்து நீங்கள் ஜெபித்தீங்கன்னா கூடுதலான விசேஷம். அப்படி போக முடியாதவங்க, வாய்ப்பு இல்லாதவங்க வீட்டிலேயே இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் ஒரு தடவை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி மட்டும் சொல்லி பாருங்களேன். நிச்சயமாக எப்படிப்பட்ட கர்ம வினைகளும் வாழ்க்கையில் உங்களுக்கு இந்த மந்திரத்தை ஜெபித்தனே க்ஷணத்திலிருந்தே நமக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தாங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். சிவனுக்கு எத்தனையோ மந்திரங்கள் இருக்குது. ஆனாலுமே சில முக்கியமான மந்திரங்களை நம்ம முக்கியமான நாட்களில் நம்ம ஜெபிக்கிறப்ப அந்த மந்திரத்துடைய பலனும் அந்த நாளுடைய பலனும் நமக்கு சேர்ந்து கூடுதலான நமக்கு நல்ல ஒரு அதீத ஒரு சக்தி நமக்கு கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரமானது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையே மாற்றிடுங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மந்திரம். நம்முடைய சேனலே நம்ம நேத்திக்கு ஒரு மந்திர பதிவு போட்டிருக்கோம். கண்டிப்பாக அதை பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த மந்திரங்களும் நீங்கள் உச்சாரணம் பண்ணலாம். அதே மாதிரி நம்முடைய வீட்டில் ஏற்றக்கூடிய அகண்ட தீப வழிபாடு அதுவும் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். நிச்சயமாக அதை பார்த்து நீங்களும் இன்றைக்கி மாலை பொழுதலையாச்சும் ஒரே ஒரு தீபம், அகண்ட தீபம் மட்டும் வீட்டில் ஏற்றி பாருங்களேன். கண்டிப்பாக குடும்பத்துக்கு பல நன்மைகள் மட்டும்தாங்க நடக்கும். எல்லாருக்குமே தெரிந்த எளிமையான மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓம் நம சிவாய தான். இந்த ஓம் நம சிவாயங்கிற ஒரு மந்திரமானது நமக்கு நடராஜ வடிவத்தை குறிக்கக்கூடிய மந்திரம். அதாவது பஞ்சபூதங்களை உள்ளடக்கிய மந்திரம். நம்முடைய உடம்பும் பஞ்சபூதத்தால் ஆனது தான். இந்த மந்திரத்தை நம்ம தொடர்ந்து ஓம் நம சிவாயங்கிற அந்த மந்திரத்தை சொல்ல நம்முடைய உடம்புல உள்ள பஞ்சபூதங்களுடைய இயக்கமானது சீராகுங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது. இதுதான் அதனுடைய ஆன்மீக பலனை. இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நிறைஞ்ச அந்த பஞ்சபூதத்துடைய ஆற்றல்கள் நமக்கு பெற முடியும். நானா மண், மா இம் இருக்குது பார்த்திங்களா, அப்படின்னா நீர். அதே மாதிரி சீனா நெருப்பு, வானா காற்று, யானா ஆகாயம். இப்படி இந்த பஞ்சபூதத்துடைய இந்த ஒரு சக்தி இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம உச்சரிக்க நம்முடைய உடம்புலும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதனால தான் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நல்ல இந்த பிரபஞ்சத்தோட சக்தி இருக்கக்கூடிய அன்னைக்கு இந்த மந்திரத்தை நம்ம சேர்த்து ஜெபிக்கிறப்ப வாழ்க்கையில் நமக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி நம்ம இன்றைக்கி சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு மந்திரம் நம்ம நிறைய கோவில்களில் பார்த்துருப்போம் இதனுடைய தமிழ் மந்திரம். ஆனால் அப்போ நம்ம நிறைய பேருக்கு பார்த்துருப்போம், நிறைய பேருக்கு அர்த்தங்களும் புரிஞ்சிருக்காது. நம்ம பாட்டுக்கு சும்மா அப்படியே கோவில் இதில் ஏதோ மந்திரங்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் நம்ம போயிருப்போம். ஏன்னா எல்லா சிவன் கோவிலையுமே இந்த மந்திரத்தை எழுதி வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு மந்திரமானது யார் ஒருத்தங்க 6 முறை நம்ம சொல்கிறோமோ நமக்கு 2000 முறை ஓம் நம சிவாயங்கிற அந்த ஒரு சிவநாமத்தை நமக்கு உச்சரித்ததுடைய பலன் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இதை நீங்கள் சிவ பூஜையில் சொல்லலாம், இல்லாட்டி நம்ம கோவிலில், வீட்டில், அப்படி எங்கே வேணாலும் எந்த இடத்துல வேணாலுமே இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உட்காந்து சொல்கிறதுங்கிறது ரொம்ப அதீத பலன் கொடுக்கும். அப்படிப்பட்ட அந்த 2000 முறை சிவநாமத்தை நமக்கு அந்த ஜெபித்த பலன் கொடுக்கக்கூடிய மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா பொன்னம்பலம், திருச்சிற்றம்பலம், அருணாச்சலம், மகாதேவ, மகாலிங்க, மத்தியார் சுனாசே. இது தாங்க அற்புதமான சிவனுடைய தமிழ் மந்திரம். இதை இன்றைக்கி மாலையிலையோ எப்போ நீங்கள் கோவில்லையோ இல்லை வீட்லேயோ சாமிக்கிட்ட உட்கார்றீங்களோ
அப்போ இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் தீபம் மட்டும் ஏற்றிட்டு ஒரு 6 முறை சொல்லி பாருங்களேன். நம்ம 2000 முறை சிவநாமத்தை ஜபித்ததற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மாதிரி மந்திரங்கள் உச்சரிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயங்கள் வேகணும், நமக்கு நடக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வைக்கலாம். இல்லாட்டி நம்ம எல்லாமே என்றைக்குமே நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு ஏதாவது ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சுட்டு இந்த மனசில் இந்த ஒரு நாமத்தை மட்டும் இன்றைக்கி ஜெபித்தாலே போதும். அதே மாதிரி மிக முக்கியமான சக்தி வாய்ந்த இன்னொரு சிவ மந்திரம். இது நம்ம கோவிலில் உட்காந்து சொன்னோன்னா கூடுதலான ஒரு விசேஷம் கிடைக்கும். ஏன்னா இது நம்முடைய 7 தலைமுறையினர், அதாவது நம்முடைய அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அப்படி நமக்கு முன்னாடி உள்ள 267 தம்பதிகள் செய்த பாவங்களை கூட நீக்கிவிடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாம் இது. அதனால் இந்த ஒரு மந்திரத்தையும் நம்ம சொல்கிறப்ப நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய தலைமுறையினர் ஏதாவது ஒரு பாவங்கள் பண்ணியிருந்தா கூட அந்த பாவங்கள் கூட நீங்கி அவங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும், நமக்கும் நிச்சயமாக அந்த புண்ணியம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு அமாவாசை வருது. அப்படி நாளைக்கு அமாவாசை வர அதனால் நம்ம இந்த ஒரு சிவ மந்திரத்தை நம்ம இன்றைக்கி சொல்கிறப்ப நம்முடைய முன்னோர்களுடைய பாவங்கள் நீங்கிறப்ப அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதங்கள் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ மகாகாளேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ ஓங்காரம் மலேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ வைத்தி பீம சங்கரேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ ராமேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ நாகேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ விஸ்வேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ திரியம்பகேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ கேதாரேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ குஸ்ருணேஸ்வராய நமக. இதுதாங்க எளிமையான இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை நம்முடைய வீட்டில் கணவனோ மனைவியோ யாராவது நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் அன்னைக்கு சிவனுடைய கோவிலில் உட்காந்து, அப்படி போக முடியாதவங்க நம்முடைய வீட்டில் உட்காந்து இந்த ஒரு மந்திரத்தை சொன்னால் கூட போதும். நிச்சயமாக எப்படிப்பட்ட பாவங்களும் தெரிந்து தெரியாமல் செய்த அந்த கர்ம வினைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நம்முடைய 7 தலைமுறையில் செய்த அந்த தோஷங்கள் இது எல்லாமே நிவர்த்தியாகும். இந்த 2 மந்திரத்தை எதை மறந்தாலுமே சரி, இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நம்ம இன்றைக்கி சொல்ல மறக்கக்கூடாதுங்க. நிச்சயமாக இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்தளுடைய மந்திரம், அது இன்றைக்கி மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம எந்த ஒரு புண்ணியங்கள், யாருக்கு எந்த வித தானங்கள் எதுவுமே செய்ய முடியாட்டி கூட இது மாதிரியான ஒரு மந்திரத்தை நம்ம இது மாதிரி ஷேர் பண்ணுறப்ப அவங்க அதை பார்த்து பயனடைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தான் சேரும். ஏன்னா இந்த மாதிரி சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். அதனால் எல்லாருமே இதை பார்த்து பயனடையட்டும். கண்டிப்பாக நீங்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.